نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع رحم رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் அவனுக்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா தாயுடைய கற்பத்தில் தான் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா சிரிக்க வைப்பவன் அழ வைப்பவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா மௌத்தாக்குபவன் ஹயாத்தாக்குபவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு خلق الزوجين الذكر والانثى ஆண் பெண் ஜோடியாக படைப்பவன். குல் ஹுவல்லாஹு அஹத் அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத் அவன் தேவையற்றவன். லம் யலித் அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத் அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். ஸலாத் எனும் கருணையும் ஸலாம் எனும் ஈரேற்றமும் நபிகுல திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலம் பெருமானுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறிபிசகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள் மனைவிமார்கள் கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட
புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, கண்ணியமிக்க உலமாக்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்னியாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அழிந்து போகக்கூடிய வாழ்க்கையை தந்து இந்த உலகத்துக்கு நம்மை அனுப்பி வைத்திருக்கிறான். நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய நோக்கம் உலகம் அல்ல. மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் இரண்டு வகையான வாழ்க்கையை வைத்திருக்கிறான். ஒன்று கபருடைய வாழ்க்கை, இரண்டாவது மஹ்ஷருடைய மறுமையுடைய வாழ்க்கை. சகோதரர்களே, நிரந்தரமான வாழ்க்கைக்கு தயாராகுவதற்காக தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான். உலகம் இது சில நேரம் இன்பமாக இருக்கும், சில நேரம் துன்பமாக இருக்கும், சில நேரம் வசதியோடு இருப்போம், சில நேரம் வசதி இல்லாமல் இருப்போம். ஆனால் எதுவுமே நிரந்தரம் அல்ல. இன்று யாரெல்லாம் வசதியோடு வாழ்கிறாரோ அவருடைய நாளும் இன்று முடிந்துவிடும். யார் வசதி இல்லாமல் வாழ்கிறாரோ அவருடைய நாளும் இன்று முடியத்தான் போகிறது. அல்லாஹ் எதிர்பார்ப்பது இந்த உலகத்தில் நாம் அவனை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துகிறோம், இந்த உலகத்தில் நாம் அவனுடைய கட்டளைகளுக்கு எவ்வளவு மதிப்பளிக்கிறோம், இந்த உலகத்தில் நாம் ஆகிரத்துக்காக மறுமைக்காக எவ்வளவு தேடுகிறோம், இந்த உலக இன்பங்களை துறந்து மறுமையை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் எப்படி நாம் வாழ்கிறோம் என்பதை தான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். அதான் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார், ஃபமன் ஆஷ அல்ஃபன் அவ் அல்ஃபைன் ஃபலா புத்த மின் யௌமின் யஸீரு இலல் கப்ரி. ஒருவர் உலகத்தில் 1000 வருடம் வாழலாம், 2000 வருடம் வாழலாம், ஆனால் அவர் ஒரு நாள் கபரை அடைந்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இமாம் ஹுத்பா செய்துவிட்டு தொழுகையில் ஓதக்கூடிய சூரா பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, நிரந்தரமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை மறந்து உலகத்தில் வாழ்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்ட நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மக்கா காஃபிர்கள் குறைஷிகள் நோகடித்த நேரம், அல்லாஹ் நபிகள் நாயகத்தை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கோபித்து விட்டான், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் அனுப்பக்கூடிய ஷைத்தானை இதற்கு பின்னால் அனுப்ப மாட்டான் என்று மக்கா காஃபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து எள்ளி நகையாடினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஆறுதல் சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து, வத்துஹா, துஹா நேரத்தின் மீது சத்தியமாக, முற்பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, மறைந்து கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே அல்லாஹ் உங்களை கைவிடவும் இல்லை, அல்லாஹ் உங்களோடு கோபிக்கவும் இல்லை. உலகம் அப்படித்தான் யா ரசூலல்லாஹ். உலகத்தில் ஏசுவான், பேசுவான், நல்லதும் சொல்லுவான், தீயதும் சொல்லுவான். நபிகள் நாயகத்தை கூட விட்டு வைக்காத உலகம் இது. யாரும் புகழ் மாலை போட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள். 10 பேர் நல்லம் என்பார்கள், ஒருவன் விமர்சனம் செய்வான். இதுதான் உலகம். அல்லாஹ் சொன்னான், உலகத்தில் சிரமம் தான், ஆனால் யா ரசூலல்லாஹ் தீனுக்காக நீங்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு நீங்கள் மறுமைக்கு வந்து பாருங்கள். وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى, அல்லாஹ் அந்த மறுமையில் தான் உங்களுக்கு அதிகமான சன்மானங்களை வைத்திருக்கிறான். அல்லாஹ் அள்ளி தருவான், நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள்.
அல்லாஹ் அள்ளி தருவான், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு வசீலா என்ற அந்தஸ்தை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் உங்களை தவிர அதை யாராலும் அடைந்து கொள்ள முடியாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கஷ்டம் வந்த நேரத்தில் உலகத்தில் அல்லாஹ் சொன்ன ஆறுதல். ஆகையால் சகோதரர்களே, வாழக்கூடிய நாம் ஏமாந்து விடக்கூடாது. இது இன்று ஒரு நாள், நாளை ஒரு நாள், நாளைய தினம் வேறு நாள், இப்படியே காலம் ஓடும், கபரும் வந்துவிடும், கடைசியில் கை சேதப்பட்டு விடக்கூடாது. ஆகையால் இந்த உலகத்தில் நம்முடைய முயற்சி மறுமைக்கான முயற்சி, இந்த உலகத்தில் நம்முடைய முயற்சி சுவர்க்கத்துக்கான முயற்சி, இந்த உலகத்தில் நம்முடைய முயற்சி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையும் முயற்சி. ரெண்டு தன்மைகள் யாரிடம் இருக்குமோ அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் கஹ்ஃப், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. ஏ முஸ்லிம்களே, ஏ முஃமின்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் உங்களிடம் ரெண்டு தன்மைகள் இருந்தால் நீங்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள். முதலாவது ஆமனு, உங்களிடம் ஈமான் இருக்க வேண்டும், நீங்கள் ஈமான்தாரியாக இருக்க வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்லமல்களை இந்த உலகத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். இது ரெண்டும் இருந்தால் உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ், உயர்ந்த சுவர்க்கம், ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம். ஆனால் சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் எவ்வளோ அமல் செய்தாலும், எவ்வளவுதான் நெற்றி கருக்க தொழுதாலும், எவ்வளவுதான் மறுமைக்காக தயாரிப்பு செய்தாலும் சில பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவங்களை யார் செய்வாரோ அல்லாஹ் அவருடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சில பாவம் இருக்கிறது, அந்த பாவத்தை யார் செய்வாரோ அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சில பாவம் இருக்கிறது, அந்த பாவத்தை யார் செய்கிறாரோ அவருடைய எந்த அமல்களுக்கும் அல்லாஹ்விடம் எந்த கூலியும் கிடைக்காது. என்ன பாவம் சகோதரர்களே? அதுதான் நம்முடைய சமுதாயம் பாவமாக நினைக்காத ஒரு பாவம், இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்வது. இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்வது இந்த உலகத்தில் எல்லா அமல்களையும் அழித்து விடும் பாவம். எந்த நன்மையும் கிடைக்காது. தொழுவார், கபூலுல் இஜாபா, கடமை உண்டாகும், கடமை நிறைவேறும். ஆனால் கபூலுல் இசாபா, தொழுகைக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. இரத்த பந்தத்தை துண்டித்து விட்டு 50 ஹஜ் செய்திருக்கலாம், ஆனால் அந்த ஹஜ்ஜி கபூலுல் இஜாபா, கடமை நிறைவேறும். அந்த ஹஜ்ஜிக்கு அல்லாஹ்விடம் எந்த கூலியும் கிடைக்காது, எந்த கூலியும் கிடைக்காது. புகாரியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹீம், யார் இந்த உலகத்தில் இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்வானோ அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான், சுவர்க்கம் நுழைய மாட்டான். சகோதரர்களே, முஸ்னத் அஹ்மதில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை இரவுண்டா வியாழக்கிழமை இரவு, ஒவ்வொரு வியாழக்கிழமை நாள் மகரிபுக்கு பின்னால் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகிறது. அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு அடியார்களுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது, அடியார்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாருடைய நல்லமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஃபலா யுக்பலு அமலு காத்திஇ ரஹீம், யார் இந்த உலகத்தில் இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்கிறாரோ அவருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், தூக்கி முகத்தில் வீசி விடுவான், வீசி விடுவான், அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். சகோதரர்களே, அரஃபா மைதானம், அரஃபா மைதானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹஜ், தன்னுடைய வாழ்க்கையில்
ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது ஒரே ஒரு ஹஜ். சாதாரண ஹஜ் அல்ல. அன்றைய நாள் தான் இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்ட நாள். அன்றைய நாள் குர்ஆனுடைய கடைசி வசனம் இறங்கிய நாள். அன்றைய நாள் 1,24,000 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்த நாள். 1,24,000 சஹாபாக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதிய நாள். இந்த 1,24,000 சஹாபாக்களிடமும் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு பேரை நிப்பாட்டி, உங்களிடம் நான் மார்க்கத்தை சரியாக எத்தி வைத்தேனா என்று கேட்ட நேரம் அவர்கள் சாட்சி சொன்ன நாள். சகோதரர்களே, அல் அதபுல் முஃப்ரத் என்கிற கிதாபில் இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபால சொன்னார்களாம், லா யுஜாலிசுனல் யௌம காத்திஉ ரஹிம். இன்ற அரஃபா நாளில், இன்றைய அரஃபா தினம் முழு உலக மக்களையும் அல்லாஹ் மன்னிக்கும் நாள். இந்த அரஃபாவில் யார் இரத்த பந்தத்தை துண்டித்து விட்டு இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்களோ, நீங்கள் உட்கார வேண்டாம். ஃபல்யக்கும் அன்னா, தயவு செய்து எழும்பி செல்லுங்கள். தயவு செய்து எழும்பி செல்லுங்கள். நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய முழு ஊரையும் இந்த இடத்தில் அழைத்து, முழு ஊரையும் கொண்டு வந்து இந்த மஸ்ஜிதுக்கு, இந்த சுபஹானி மஸ்ஜிதுக்கு முழு கல்லலியா மக்களையும் கொண்டு வந்து உட்கார வைத்துவிட்டு இதே அறிவித்தலை நாங்கள் செய்தால் எத்தனை பேரும் உட்கார்ந்து இருப்பாங்கன்னு சந்தேகம். இது முஸ்லிம் சமுதாயத்தில், குறிப்பாக பெண்களிடத்தில் இது ஒரு பாவமாகவே கருதப்படுவது கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் இஸ்லாத்தை வாயில் வைத்தவர்கள் அல்ல, இஸ்லாத்தை வாழ்க்கையில் வைத்தவர்கள். எந்த சஹாபியும் எழும்பவில்லை. ஏன்? அனைவரும் இரத்த உறவோடு உறவாடுபவர்கள். ஆனால் வரஜுலும் மின் அக்ஸல் கௌம், கூட்டத்துல தொங்கல்ல ஒரு மனிதர் எழும்பினார், போய் திரும்ப வந்து உட்கார்ந்தார். அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, யாருமே போகல, நீங்க மாத்திரம் எழும்பினீர்கள், என்ன விஷயம்? சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயின் சகோதரி, வகாலத்துன் லீ, என்னுடைய சாட்சி, உம்மோட தங்கச்சி, இரத்த பந்தம், சாரமத்னி, யா ரசூலல்லாஹ், நான் அவளோட எந்த கோபமும் இல்லை, நான் அவளோட உறவை துண்டித்து வாழவில்லை நாயகமே, அவதான் என்னோடு பேசாமல் இருந்தா, நீங்க இப்படி ஒரு அறிவிப்பை செய்ததற்கு பின்னால் நான் எப்படி இந்த இடத்தில் உட்கார முடியும்? அதுதான் எழும்பினேன், போனேன், அவளோடு உறவாகினேன், அவவும் என்னோடு உறவாகிவிட்டார். அப்படியா? நல்ல காரியம் செய்தீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த முழு இஸ்லாமிய சமூகத்தையும் பார்த்து ஒரு எச்சரிக்கை விடுத்தார்கள். கவனமாக கேளுங்கள். இன்றைய ஜுமாவில், இந்த ஹுத்பாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எச்சரிக்கையை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். நபி அலைஹிஸ்ஸலாம் எச்சரித்த விடயத்தை நான் எச்சரிக்கிறேன். நாளைக்கு யாரும் அல்லாஹ்விடம் காரணம் சொல்ல முடியாது, எங்களுக்கு இப்படி ஒன்று இருக்கிறது தெரியா. சொன்னார்கள், அலா, ஏ முஸ்லிம்களே, நன்றாக நான் சொல்லும் விடயத்தை உங்களுடைய கல்புகளில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். லா தன்ஸிலு ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉ ரஹீம். எந்த ஒரு ஊரில், எந்த ஒரு சமுதாயத்தில் ஒரே ஒருவன், உதாரணமா நம்முடைய ஊர் எடுத்துக்கொள்வோம், கல்லலியா. எப்படியான ஊர் இது? 199% இரத்த பந்தத்தை பேணி வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் அதை விட அதிகமா கபூல் செய்வானாக. ஆனால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஊர்ல ஒரே ஒருவன் தான் இருக்கிறான். எப்படியானவன்? இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்பவன் ஒரே ஒருவன் அந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊருக்கே, அந்த சமுதாயத்துக்கே, அந்த கூட்டத்துக்கே வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது, முசீபத்து தான் உண்டாகும். இப்ப விளங்குதா?
ஓட்டைகள் எங்கே இருக்கிறது? ஓட்டைகள் எங்கே இருக்கிறது? நாம் எவ்வளவு பரக்கத்தை எதிர்பார்த்தும் எதுவும் நடக்காது. ஏன் சகோதரர்களே? அல்லாஹ் பரக்கத்தை இறக்கும் வாசலை நாம் மூடி வைத்திருக்கிறோம். முஸ்னத் சகோதரர்களே, சுனன் அபி தாவூத், ஜாமிஉ திர்மிதி போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான், அன ரஹ்மான், நான் தான் ரஹ்மான். உலகத்தில் ரஹ்மான் என்பதாக யாருக்கும் பேர் வைக்கல. ஏன்? ரஹ்மான் என்ற அர்த்தம் அளவில்லாத அருள், மோஸ்ட் மர்சிஃபுல். அந்த இரக்கத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருடைய இரக்கமும் கிடையாது. யாராவது பேர் வைக்கணும் என்றா அப்துல் ரஹ்மான் என்று தான் பேர் வைக்கும். சும்மா ரஹ்மான் ஹாஜியார் என்று அழைக்கிறதும் பிழை. அப்துல் ரஹ்மான் பேர் வைக்கலாம், ரஹ்மான் என்று பேர் வைக்கல. ஆனால் அரபியில பிளட் ரிலேஷன்ஷிப்புக்கு, இரத்த பந்தத்துக்கு அரபியில் ரஹீம் என்று சொல்வார்கள். இரத்த பந்தத்துக்கு ரஹீம் என்று பெயர் வைத்தது யார்? யார்? நபி அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய ரஹ்மான் என்ற பெயரிலிருந்து இரத்த பந்தத்துக்கு நான் பெயர் வைத்திருக்கிறேன். வமன் வஸலஹா, யார் இந்த உலகத்தில் இரத்த பந்தத்தை சேர்ந்து நடந்தீர்களோ, தாயோடு தகப்பனோடு இரத்த உறவுகளோடு சேர்ந்து நடந்தார்களோ, வஸல்துஹு, கியாமத்துடைய நாளையில் என்னுடைய ரஹ்மத்தோடு நான் அவனை சேர்த்துக் கொள்வேன். வமன் கதஹா, யாரு அந்த இரத்த பந்தத்தை உலகத்தில் துண்டித்து வாழ்ந்தீர்களோ, உங்களை நான் கியாமத்துடைய நாளையில் என்னுடைய ரஹ்மத்தை விட்டும் துண்டித்து நரகம் அனுப்பிவிடுவேன். முஸ்லிம்ல வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரத்த பந்தத்துக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் உருவம் கொடுப்பான். இரத்த பந்தம் பேசுறோம், இரத்த பந்தம் கண்ணுக்கு விளங்குதா? கண்ணுக்கு விளங்க. சகோதரர்களே, எப்படி நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகள், அமல்கள், இபாதத்துகள் எதுவுமே எங்கட கண்ணுக்கு விளங்காது. ஆனால் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் மீசான் தராசை வைத்து அந்த மீசான் தராசில் நாங்கள் தொழுகைகளுக்கு, செய்த அமல்களுக்கு உருவம் கொடுப்பான். அப்படியே உருவம் கொடுத்து தராசில போட்டு நெருப்பானாம் அல்லாஹ். அத போல இரத்த பந்தத்துக்கும் அல்லாஹ் உருவம் கொடுப்பார். உருவம் கொடுத்த உடனே அப்படியே அந்த இரத்த பந்தம் போய் என்ன செய்யுமாம்? அல்லாஹ்வுடைய அர்ஷில தொங்குமா. அல்லாஹ்வுடைய அர்ஷில தொங்குமா. அபூ தாவூத்ல வருது, யதகல்லமு பிலிசானின் தல்கின், அல்லாஹ் அதுக்கு நாக்கை படைப்பான், வாயை படைப்பான். அந்த இரத்த பந்தம் பேச ஆரம்பிக்கும். எல்லாரும் போவாங்க அந்த வழியால, எல்லாரும் அதாலதான் போகணும், வேற வழி இல்லை. உலகத்துல மாறி ஷார்ட்கட் எல்லாம் அங்கு கிடையாது. அவ்வளவு பேரும் அதாலதான் போகணும். திரும்பியும் போக முடியாது. திரும்பி ஓடுறது, ஒளிறது அதெல்லாம் அங்கு கிடையாது. ஒவ்வொருவராக காட்டி காட்டி சொல்லுமாம், இதோ போறான், இவன் என்னை உலகத்தில் சேர்ந்து நடந்தவன், யா அல்லாஹ் இவன் இனி சொர்க்கம் அனுப்பு. இதோ போறாரு, இவர் என்னை துண்டித்து உலகத்தில் வாழ்ந்தவர், இவரை நீ நரகம் அனுப்பு. அல்லாஹ் அது சொல்வதை செய்வான். சாதாரண விடயம் அல்ல சகோதரர்களே. ஆனால் இன்று கை சேதத்துக்குரிய விடயம் என்ன தெரியுமா? எத்தனையோ பேர் பல வருடங்களாக கூட பிறந்த நானா தம்பி, தாத்தா தங்கச்சி, மாமா மாமி, எத்தனையோ இரத்த பந்தங்கள், இவைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, ஆக கேவலம் மூதேவித்தனம், தன்னை பெற்று வளர்த்த தாய் தகப்பனோடு கூட பேசுவது கிடையாது. உங்களுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும்? அல்லாஹ் எப்படி நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான்? அல்லாஹ் உங்களுடைய அமல்களுக்கு எப்படி கூலி தருவான்? இது சாதாரணமான பாவம் அல்ல, சாதாரணமான குற்றம் அல்ல. அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு வரும் குற்றம் இது. அல்லாஹ் குர்ஆனில்
3 இடத்தில் சபிக்கிறான். இது என்னுடைய சாபம் அல்ல, அல்லாஹ்வுடைய சாபம். முதலாவது சாபம் சூரத்துல் பக்கரா, உலாயிக ஹுமுல் ஹாசிரூன். அல்லாஹ் சொல்கிறான், இரத்த பந்தத்தை துண்டித்து தாய் தகப்பனோட உறவு இல்லாம வாழக்கூடியவர்கள் கியாமத்துடைய நாளையில் நஷ்டவாளிகளாக போகட்டும். இது முதலாவது சாபம். இரண்டாவது சாபம் சூரத்துர் ரஅத். ரஅத் என்றாலே இடி, தண்டர். ரஅத் என்றா இடி. அந்த இடி என்கிற சூறால் அல்லாஹ் இடியை போல ஒரு சாபத்தை இறக்கி இருக்கிறான். உலாயிக லஹுமுல் லஅனா. இரத்த பந்தத்தை துண்டிப்பவர்களே, தாய் தகப்பனோடு உறவில்லாமல் வாழ்பவர்களே, நீங்கள் நாசமாக போகட்டும். இது என்னுடைய வார்த்தை அல்ல, யோசிக்காதீர்கள். மின்பர்ல வைத்துக் கொண்டு என்னடா பயங்காற்றார், இது அல்லாஹ்வுடைய வசனம். இது அல்லாஹ்வுடைய வசனம். நீங்க நாசமா போகட்டும். அது மாத்திரமல்ல, வலகும் சூத்தார், நீங்கள் நரகவாதிகளாக போகட்டும். இது இரண்டாவது சாபம். மூணாவது சாபம் சகோதரர்களே, சூரத்து முஹம்மத். சூரத்து முஹம்மத் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸம்மஹும் வஅமா பஸாரஹும். இரத்த பந்தத்தை துண்டிப்பவர்கள், தாய் தகப்பனோடு உறவில்லாமல் உலகத்தில் வாழ்பவர்கள், உங்களை அல்லாஹ் உங்களுடைய கண்ணு குருடாக மாற்றுவானாக, உங்களுடைய காதுகள் அல்லாஹ் செவிடாக மாற்றுவானாக. அல்லாஹ்வுடைய சாபம். இதை கேட்டும் திருந்தவில்லை என்றால் சகோதரர்களே, வேற எதை கேட்டு திருந்தது? இது மௌலவி சாபுடைய சாபம் அல்ல, இது ஹஸ்ரத்துடைய சாபம் அல்ல, இது ரசூலுடைய சாபம் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சாபம் அல்ல. படைத்த ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சாபமிடுகிறான். அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள் இந்த உலகத்தில் எப்படி நிம்மதியாக வாழலாம்? எப்படி நிம்மதியாக வாழலாம்? சகோதரர்களே, பெற்றவர்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன செய்திருக்கலாம்? உங்களுக்கு என்ன செய்திருக்கலாம்? தாய் ஒரு விபச்சாரியாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு தாயோடு தகப்பனோடு பேசாமல் இருப்பதற்கு அனுமதி கிடையாது. அனுமதி கிடையாது. 3 விடயங்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் நன்மையை வைத்திருக்கிறார். 3 விஷயம். முதலாவது குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம். உங்களுக்கு ஓத தெரியாதா? வயது போய்விட்டதா? 80 வயது 70 வயது தாண்டி விட்டதா? இதற்கு பின்னால் குர்ஆன் ஓத முடியாதா? குர்ஆனை பிரட்டி பாருங்கள். பார்க்க 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 உங்களுக்கு நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இரண்டாவது சகோதரர்களே, காபா. காபாவை பார்க்க 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 உங்களுக்கு நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். மூணாவது என்ன சகோதரர்களே? மூணாவது என்ன? மதீனாவா, அக்ஸாவா? சகோதரர்களே, பைஹகி, மிஷ்காத் போன்ற கிரந்தங்களில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் பலதின், ஒரு குழந்தை, ஒரு மகன், யன்துரு இலா வாலிதைஹி நதரத ரஹ்மத்தின் இல்லா கதபல்லாஹு லஹு பிகுல்லி நதரத்தின் ஹஜ்ஜத்தன் மப்ரூரா. சொன்னார்கள், தாயுடைய தகப்பனுடைய முகம். மூணாவது என்ன? பெத்த தாய் தகப்பன் முகம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மகன் தன்னுடைய உம்மாவை வாப்பாவை அன்பாக ஒரு முறை பார்த்து சிரித்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹ் தருகிறான். இன்றைக்கு 25 லட்சம் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு, 24 லட்சம் 2000 கோட்டா தான் வந்திருக்குது. அதுலயும் 1800 கோட்டாவுக்கு மேல புக்கிங் ஆயிடுச்சு. அதுல வேற இப்பவே 7.5 லட்சம் கட்டணும். இன்னும் ஹஜ்ஜிக்கு எத்தனையோ மாசம் இருக்குது. அப்படி இருந்தும் நம்முடைய முஸ்லீம்கள் ஸ்ரீலங்கால போட்டி போட்டு கொண்டு சல்லியை கட்டுறாங்க ஹஜ்ஜிக்கு போறது. ஒரு சிலர் விவிஐபி பேக்கேஜ் 40 லட்சம். அவருக்கு கஷ்டமாவல்ல ஹஜ்ஜி செய்யல. அவர் 1 மாசம் ஃபுல்லா கிளாக் டவர்ல இருக்கணுமா? பிரச்சனை இல்லை, கட்டுங்க. வசதி இருக்கிறதா போங்க, வானாண்டு சொல்லல. ஆனால் நீ 40 லட்சம் செலவழித்து செய்த ஹஜ்
அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா, அல்லது 40 லட்சமும் தண்ணீல பெய்தா தெரியா. எனக்கும் சொல்லலாது, உங்களுக்கும் சொல்லலாது. என்னுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் யாராவது ஒருவரால் கையை ஏற்க முடியுமா? ஏலாது சகோதரர்களே. ஆனால் உங்களோட உம்மட முகத்தை பார்த்து, உங்களோட வாப்பாட முகத்தை பார்த்து நீங்கள் ஒரு முறை சிரித்தால் இரக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அப்படியா? வ இன் நஸர 100 மர்ரா, அப்படின்னா நாங்க ஒரு நாளைக்கு 100 தரம் உம்மட முகத்தை பார்த்து சிரிப்போமே, எவ்வளவு பெரிய பாக்கியம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ 100 முறை உன்னுடைய தாயை, உன்னுடைய தந்தையை பார்த்து சிரித்தால் 100 ஹஜ்ஜுடைய நன்மை. சுப்ஹானல்லாஹ். வீட்டுக்குள்ள இருந்து கொண்டே ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஹஜ் முடிக்கலாம். ஆனால் நண்பர்களோடு விளையாடிக் கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் வீட்டுக்குள் வரும்போது தாயுடைய தகப்பனுடைய முகத்தை கண்டதோடு முகம் மாறிவிடுகிறது. சிரிப்பது கிடையாது, இரக்கமாக பேசுவது கிடையாது, அன்பாக பழகுவது கிடையாது. சகோதரர்களே, இந்த உலகத்தில் தாய்க்கு நிகராக, தந்தைக்கு நிகராக ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்க. தாய் இந்த உலகத்தில் முன்னுரிமை படுத்தப்பட வேண்டிய உறவு, ரீப்ளேஸ் இல்லாத உறவு. வெளியால நிற்கக்கூடிய சகோதரர்களை உள்ளுக்கு அனுப்பி வையுங்கள். தாராளமாக மேல் மாடியில் இடம் இருக்கிறது, வெளியால நிக்கிறாங்க, பாவம் உள்ளுக்கு இடம் இல்ல நினைச்சிருப்பாங்க. யாராவது இருந்தா வெளியால நிக்கிற வாலிப பிள்ளைகளை மேல் அனுப்பி வை, அல்லாஹ் கபூல் செய்வான். ஜுமா இது ஃபர்லான கடமை. புகாரியில் வருகிறது, பக்கத்தில் இருக்கிறவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அன்சிட், பேசாதே என்று சொன்னாலும் கூட ஜுமாவை நாசமாக்கி விட்டார். இது புகாரி ஹதீஸ். ஆகையால் காலங்களை நேரங்களை கொடுத்து வந்திருக்கிறோம் நாம். தயவு செய்து இடங்களை கொடுத்து வாலிப பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் வெளியால இருந்தா அவர்களை மேல் மாடிக்கு அனுப்பி ஹுத்பாவை வீணாக்கி விடாதீர்கள். சகோதரர்களே, உலகத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தாயை விட, தகப்பனை விட உலகத்தில் உங்களுக்கு பெரிய உறவு வேற யாரும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்டால் விளங்கும் தாயுடைய அருமை. சீரத் இப்னு ஹிஷாம், இமாம் இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதாக இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் ஆமினா நாயகத்தை கூட்டிக் கொண்டு மதீனாவுக்கு சென்று பாப்பாவுடைய குடும்பத்தை எல்லாம் காட்டிவிட்டு கூட்டி வந்தார். வரக்கூடிய நேரம் அப்வா என்ற இடம் அல்லது இப்வா என்ற இடம் மக்காவிலிருந்து 1 நாள் தூரம் தான் இருக்கிறது. அந்த இடத்தில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய்க்கு நோய் வர ஆரம்பிக்கிறது. தாய்க்கு விளங்கிவிட்டது, இது எனக்கு சக்கராத், நான் தப்ப முடியாது, நான் உயிர் வாழ முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன குழந்தை, 6 வயது குழந்தை. மவுத் என்றால் என்னவென்று தெரியாது, சக்கராத் என்றால் என்னவென்று தெரியாது, வருத்தம் என்றால் என்னவென்று தெரியாது. நபிகள் நாயகத்தின் தாய் மடியிலே படுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை தடவி சொன்னார், இன்னலி குல்லி ஹய்யின் மௌதா. மகனே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் பிறந்த எல்லாரும் ஒரு நாளைக்கு மௌத்தாகத்தான் வேண்டும் பாப்பா. வலத்து ஹைரா, நான் ஒரு சிறந்த குழந்தையை இந்த உலகத்தில் நான் விட்டு செல்கிறேன். தரத்து ஹைரா, நல்ல பிள்ளையை நான் விட்டு செல்கிறேன். தடாவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மடியிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் மௌத்தாகி விட்டார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியார். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் இருக்கிறார். ஆடு மேய்க்கக்கூடிய சில சகோதரர்களை கூட்டி வந்து கபரை தோண்டி ஜனாசாவை அடக்கிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அழுது மக்காவுக்கு கூட்டி வந்தார்கள். உம்மு ஐமன், ஒன்றை சிந்தியுங்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக நேசித்த ஒரு மனைவிதான்
ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன் ஹதீஜா நாயகி ஒரு தாயாக இருந்து கவனித்தார். ஹதீஜா நாயகி ஒரு தோழியாக இருந்து கவனித்தார். ஹதீஜா நாயகி ஒரு வேலைக்காரியை போல மலையில ஏறி இறங்கி நாயகத்துக்கு சாப்பாடு கொடுத்தார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50 வயதில் வஃபாத்தானார்கள். ஹதீஜா நாயகிக்கு 65 வயசு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 50 வயசு. ஆனால் ஒரு ஹதீஜாவை இழந்ததற்காக அல்லாஹ் 10 சிறந்த பெண்கள், 10 ஐடியல் முஸ்லிமா, உலகத்தில் வரலாறு காணாத தாய்மார்கள், ஆயிஷா, ஹப்ஸா, சௌதா, சஃபியா, மைமூனா, உம்மு ஹபீபா, ஸைனப் பின் ஜஷ், ஸைனப் பின் ஹுஸைமா, உம்மு ஸலமா, மாரியத்துல் கிப்தியா, 10 ஐடியல் முஸ்லிமாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்தான். சகோதரர்களே, ஒரு ஹதீஜாவுக்கு பகரமாக ரலியல்லாஹு அன்ஹுன்ன. ஆனால் 6 வயதில் தாயை இழந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 63 வயது வரைக்கும் ஒரு தாய்க்கு பகரமாக இன்னொரு தாய் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கவில்லை. உங்களுக்கு நண்பர்கள் இல்லையா? நண்பர்களை எடுக்கலாம். மனைவி இல்லையா? வேற மனைவி எடுக்கலாம். பெண்களுக்கு கணவன் இல்லையா? வேற ஆணை திருமணம் செய்யலாம். ஆனால் தாய் இல்லையா? உங்களுக்கு இன்னொரு தாய் கிடைக்காது, கிடைக்காது. குத்துபாக்களை கேட்டு தாயை பற்றி பேசும்போது கண்ணீர் வடித்து மாத்திரம் வேலை இல்லை. சகோதரர்களே, இருக்கக்கூடிய காலத்தில் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இரக்கமாக அன்பாக நடங்கள். அவர்களுடைய கையை பிடித்து முத்தம் கொடுங்கள். அவருடைய நெத்தியில் நீங்கள் முத்தம் கொடுங்கள். தாயோடு அன்பாக சிரித்த முகத்தோடு நடந்து கொள்ளுங்கள். மரணித்து விட்டார்களா, ஜனாசாக்களாகி விட்டார்களா, அவர்களுக்காக சதக்காக்கள் கொடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் சகோதரர்களே. ஆனால் இன்று நிலைமை என்னண்டா, ஒரு குடும்பம் ஒரு மனைவியை கண்டதோடு இன்றைய சமூகம் தாயை தகப்பனை மறந்து விடுகிறார்கள், தாயுடைய கடமையை மறந்து விடுகிறார்கள். ஆண்களே, ஒன்றை நீங்கள் கவனமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க உங்களோட மனைவிமார் சொர்க்கம் போக வேண்டுமா? உங்களோட பொருத்தம் உங்களோட மனைவிமாருக்கு கட்டாயம். ஒரு கணவன் பொருந்தி கொண்டாதான் ஒரு மனைவியால் சொர்க்கம் போகலாம். ஆனால் நீங்கள் சொர்க்கவாதிகளாக மாற வேண்டும் என்றால் உங்களுடைய மனைவியுடைய பொருத்தம் அல்ல உங்களுக்கு தேவை. உங்களுக்கு தேவை தாயுடைய பொருத்தம். உங்களுடைய தாய் உங்களை மன்னித்தால் தான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். உங்களுடைய தகப்பன் உங்களை மன்னித்தால் தான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். இல்லையா உங்களோட சொர்க்கம் கேள்விக்குறியாகிடும், கேள்விக்குறியாயிரும். சகோதரர்களே, ஆஸ்திரேலியால ஒரு சட்டம் இருக்குது. என்னுடைய நண்பர் அடிக்கடி போவார். அங்க ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்கு பின்னால பெரிய ஒரு பங்களா. அந்த பங்களாவுடைய உரிமையாளர் யார் தெரியுமா? மனிதர் அல்ல, ஒரு நாய். பங்களா நாயிட பேர்ல இருக்கு. இது பொய் இல்லை, வாங்க காட்டுறேன், தேவண்டா, பொய் இல்லை. நான் கேட்ட, நாயா? நாய்க்கு விட்டு வச்சிருக்கிறான? ஓ சார், ஸ்ரீலங்கால எப்படி ஹியூமன் ரைட்ஸ், மனிதர்களுக்கு உரிமைகள் இருக்குதோ, இங்க எங்கட ஆஸ்திரேலியால மிருகங்களுக்கு தனி சட்டம். பெட்ஸ் வளர்ப்பு பிராணிகளுக்கு வேற சட்டம். நாய்க்கு பூனைக்கெல்லாம் மேரேஜ் சர்டிபிகேட் கூட இருக்காங்க. கல்யாணம் சர்டிபிகேட் நாய் பூனைக்கு. எந்த அளவுக்குண்டா சகோதரர்களே, அவர் சொன்னார், எந்த அளவுக்குண்டா இங்க நிலைமை என்ன தெரியுமா? இந்த ஊட்டுடைய ஓனர் தன்னுடைய நாய்க்கு அவர் ஊட்டு எழுதி வச்சிருக்கிறார். நான் செத்து போனாலும், நான் மண்டைய போட்டாலும் இந்த நாய் சந்தோஷமா வாழும். அங்க போற நாய்க்கோ பூனைக்கோ வளர்ப்பு பிராணிக்கோ நீங்க ஏதாவது கெட்ட வார்த்தையால ஏசி அதை ரெக்கார்ட் பண்ணி அவன் போலீஸுக்கு கொடுத்தா 1,00,000 ஆஸ்திரேலியன் டாலர் நீங்க ஃபைன் கட்டணும். நாய் கேசினா நான் கேட்கிறேன், ஆஸ்திரேலியால உள்ள நாயை விட ஸ்ரீலங்கால உள்ள தாய் கேவலமா? ஆஸ்திரேலியால நாய்க்கு எவ்வளவு மதிப்பு? இங்க தாய், ஒரு தாய் 5-6 பிள்ளைகளை வளர்த்தா
ஒரு தகப்பன் 5-6 பிள்ளைகளை வெட்டத்தை வேறையா சிந்தி வளர்த்தார். ஆனா 5-6 பிள்ளைகள் சேர்ந்து ஒரு தாய தகப்பனை பார்க்கிறது அவ்வளவு கஷ்டமாக இருக்கு. நீங்களும் அதே நிலையை அடைவீர்கள், நாங்களும் அதே முதுமை அடைவோம். அதே நேரத்தில் எங்கள தாயோடு எங்கள தகப்பனோடு நாங்கள் என்ன முறையில் நடந்தோமோ சகோதரர்களே, அந்த முறையில் தான் எங்கட குழந்தைகள் எங்களோடு நடப்பார்கள். யார் தாயை நோகடிப்பானோ அவனுக்கு சக்கராத்துல களிமா வராது. அவன் சஹாபியா இருந்தாலும் சரி. ஒரு சஹாபி துடித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னை வர பிரச்சனை யார் ரசூலுல்லாஹ், நல்ல மனிதர், அபேன் களிமா வருது. யாரோடையாவது உறவு இல்லாமல் இருக்கிறாரா? ஆம் யா ரசூலல்லாஹ், தாயோடு பேசுவது கிடையாது. உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், எப்படிடா இதை செமிக்கிறேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் இந்த மிம்பர் மேடைகள் பட்டர் பூசுற இடம் அல்ல, அல்லாஹ்ட மார்க்கத்தை சரியா எட்டி வைக்கிற இடம் இது. நாளைக்கு அல்லாஹ் எங்கள்கிட்ட கேள்வி கேட்பான். அவருக்கும் இவருக்கும் வால் பிடிக்கிற இடம் அல்ல இது. இது மார்க்கம் என்னையோ சட்டம் என்னையோ ஹக் என்னையோ அது பேசுற இடம் தான் இது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாயை வர சொல்லுங்க. தாயிட்ட சொன்னாங்க, மகனை மன்னிப்பியா? இல்ல நான் பேச மாட்டேன். அப்படியா? விறகுகளை கொண்டாங்க, இவரை நாங்க பத்த வைப்போம், நெருப்ப மூட்டி. தாயுடைய மனம் பெத்த மனம் பித்து என்று சொல்வார்கள். சகோதரர்களே, உடனே சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தையை நீங்க பத்த வச்சிடாதீங்க, நான் அவனை மன்னித்து விட்டேன். சொன்ன உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லி அவர் மௌத்தாகினார். சஹாபிக்கே இந்த நிலைமைண்டா ஏண்ட உங்களோட நிலைமை என்ன சகோதரர்கள்? இன்றைய நாள் முடிவெடுங்கள், இந்த கொத்துபாவில் முடிவெடுங்கள். கொத்துபா முடிந்து விட்டு போய் பிரியாணியில கைய வைக்காம உம்மட வாப்பட கால கைய முடிச்சு மன்னிப்பு கேளு. அம்மா வாப்பா இதுக்கு முன்னால் நான் உங்களோடு ஒழுக்கம் இல்லாம இறக்கம் இல்லாம முறைகேடாக நடந்திருந்தால் உங்களோட மனசை நோகடிச்சிருந்தா அல்லாவுக்காக என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க மன்னிக்கலண்டா அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான். மாறுங்கள் சகோதரர்களே, மாறுவோம் நம்முடைய வாழ்க்கை. எவ்வளவு அமல் செய்தும் மேலல்ல, காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சிட்டு தொங்கினாலும் அல்லாஹ் துஆவை கபூல் செய்ய மாட்டான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருமிதியில் வருகிறது, ஒரு காலம் வரும், சந்தேகம் இல்லை, இந்த காலம் தானது. இதா அத்தா அர்-ரஜுலு இம்ரஅத்தஹு وعق امه وعدنا صديقه واقصى اباه. ஒரு காலம் வரும், மனைவியுடைய பேச்சை கேட்டு தாயை நோகடிக்கால், நண்பனை நெருக்கமாக ஆக்கிக் கொண்டு தகப்பனை ஒதுக்கி வைத்தால், فليرتقبوا عند ذلك ريحا حمراء وخسفا ومسخا وقذفا وزلزلة وآيات تتابع كنظام بال فقطع سلكه فتتابع. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பழைய தஸ்பமணி மாலைய பிச்சு போட்டா எப்படி ஒவ்வொரு மணியாக கொட்டுமோ அதே போல வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தண்டனைகளை எதிர்பாருங்கள். நெருப்பு காத்து, கல்லு மழை, அல்லாஹ் தாயை நோகடிக்கும் சமூகத்துக்கு இறக்கும் தண்டனை இதெல்லாம் திருமதியில் வருது. ஆகையால் சகோதரர்களே, அல்லாஹ் குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். பெற்றோரை மதியுங்கள், பாப்பாவை மதியுங்க, தாயிட தகப்பண்ட கைய கால பிடிச்சு மன்னிப்பு கேளுங்க, அவங்களோட சிரிச்ச முகத்துல நடங்க. வாலிபர்களே, குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்றேன், தாயோடு சண்டை பிடிக்காதீர்கள், தகப்பனோடு சண்டை பிடிக்காதீர்கள், அவர்களுடைய கல்புகளை நோகடிக்காதீர்கள், அவர்களுடைய இரக்கமாக அன்பாக பேசுங்கள், சிரித்த முகத்தோடு பழகுங்கள், அவர்களுக்கு பார்த்து பார்த்து ஹிதமத் செய்யுங்கள், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள், அவர்களை பார்ப்பதை பாக்கியமாக நினையுங்கள். இன்னைக்கு அல்லாஹ் உங்களுக்கு என்ன பாக்கியம் தந்திருக்கிறான் என்று கேட்டா எல்லாரும் சொல்ற, எனக்கு எல்லா பாக்கியமும் இருக்குது, கார் இருக்குது, ஊடு இருக்குது, வேலை இருக்குது, ஆனா தாய் தகப்பன் இருக்கிறாங்கிறத யாரும் சொல்ல மாட்டாங்க. சகோதரர்களே, உங்களுக்கு அல்லாஹ் தந்த விலை மதிக்க முடியாத சொத்து தான் உங்களோட தாயும் தகப்பனும் உயிரோ இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்க பணிவிடை செய்தே நீங்கள் ரொம்ப லேசா சொர்க்கம் போகலாம்.
அவ்வளவு லேசான மார்க்கம் இது. ஆகையால் இந்த ஹுத்பா, இந்த ஜுமா, இந்த ஊர் நல்ல முஸ்லிம்கள், மதரசாக்கள், உலமாக்கள், படித்தவர்கள் செறிந்து வாழக்கூடிய ஊர். முடிவெடுங்கள், இந்த ஊரில் இதற்கு பின்னால் ஒருவர் கூட வாழக்கூடாது. இரத்த பந்தத்தை துண்டித்தவன், தாய்க்கு அநியாயம் செய்தவன், இந்த ஊரை மாற்றுவோம், நாங்க மாற்றுவோம். இந்த ஊர்ல அமல்களை உருவாக்குவோம், இபாதத்துகளை உருவாக்குவோம், இரத்த பந்தத்தை பேணக்கூடிய மக்களை உருவாக்குவோம், அல்லாஹ்வோடு நெருக்கமான மக்களை உருவாக்குவோம், ஊருடைய சட்டங்களை மதிப்போம், ஹலால் ஹராமை பேணுவோம். குறிப்பாக அறுப்புடைய விஷயம், வெள்ளிக்கிழமை வந்தா எல்லாரும் திங்கிறது கோழிய, எல்லாரும் திங்கிறது இறைச்ச. சகோதரர்களே, அதுல அறுப்பு ஒரு சொட்டு பிழையாக மாறினாலும் அவ்வளோ பேரும் ஹராமான இறைச்சத்தின் பாவத்தை யாரு அறுத்து கொடுக்கிறாரோ அவர்தான் சம்பாதிக்கும், அவர்தான் பொறுப்பு. ஆகையால் லேசிக்காக வேண்டி அறுப்புடைய விஷயங்கள்ல, பிராணிகளுடைய விஷயங்கள்ல விளையாடிடாதீங்க. கத்திய திருப்பி எடுத்து வச்சு அறுத்தாலே அந்த அறுப்பு கூட. ஆகையால் ஒத்த அடியில பிஸ்மியும் இல்லாம கலிமாவும் இல்லாம சுன்னத்துகளுக்கு மாற்றமான அறுப்புகளை செய்யாமல் சகோதரர்களே முழுமையாக முறையாக முஸ்லிம்கள் நம்பி வாங்குவார்கள். அவர்களுடைய இறைச்சிகளை ஹலாலான இறைச்சிகளாக கொடுங்கள். இரத்த பந்தத்தை பேணுங்கள், ஊருடைய ஒழுக்கத்தை பேணுங்கள். வாலிபர்களை குறிப்பாக மஸ்ஜிதுகளோடு தொடர்பாக்குங்கள். தாய் தகப்பனை மதிக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குங்கள். அல்லாஹ் இந்த ஊருக்கு மேலும் மேலும் பரக்கத்தை கொட்டுவான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. அறிந்தும் அறியாமல், தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய தாய் தகப்பனை கபூல் செய்வாயாக. எந்த தாய் தகப்பன் உயிரோடு இருக்கிறாங்களோ அவர்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயாக. எந்த தாய் தகப்பன் கபராளிகளாகி விட்டார்களோ எங்களால் எதுவும் செய்ய முடியாது. யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களை நீ சொர்க்கத்து பூஞ்சோலைகளாக ஆக்குவாயாக. உயிரோடு இருப்பவர்களுக்கு நீண்ட ஆயுளை, நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரை கபூல் செய்வாயாக. இந்த ஊர்ல உள்ள உலமாக்களை கபூல் செய்வாயாக. தாயிகளை கபூல் செய்வாயாக. வாலிபர்களை கபூல் செய்வாயாக. நிர்வாகங்களை கபூல் செய்வாயாக. ஆண்களை பெண்களை கபூல் செய்வாயாக. 100% இரத்த பந்தத்தை பேணி நடக்கும் ஊராக இந்த ஊரை நீ மாற்றுவாயாக. 100% யா அல்லாஹ், தொழுகையாளிகள் உள்ள ஊராக இந்த ஊரை நீ மாற்றுவாயாக. யா அல்லாஹ், இரக்கமுள்ள ரஹ்மானே, சங்கையுள்ள எஜமானனே, யா அல்லாஹ், எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது. யா அல்லாஹ், அந்த கடைசி நாள் பாவம் செய்யும் நாளாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை உனக்கு வெறுப்பான நாளாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிதுன் நபவியில், ரௌபா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சுவர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவாயாக. எங்களோட துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.